அனைவருக்கும் வணக்கம். செகண்ட் T20 25/1/2025 இங்கிலாந்து விசஸ் இந்தியா இந்த 2 டீம் விளையாட போகிறாங்க. இங்கிலாண்டில் போன மேட்ச் விளையாண்டவங்க அப்படியே நம்ம எடுத்துட்டோம் 11 பேர். அதே மாதிரி இந்தியாவில் போன மேட்ச் விளையாண்டவங்க அப்படியே நம்ம எடுத்துட்டோம். இங்கிலாந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பி சால்ட், பென் டக்கட், ஜாஸ் பட்லர், ஹாரி ப்ரூக், லிவிங்ஸ்டன், ஜே பெத்தேல், ஜே ஓவர்டன், ஜி அகேன்ஸ்டன், ஜே ஆர்ச்சர், ஏ ரசித், எம் வுட். இந்த 11 பேர் போன மேட்ச் விளையாண்டவங்க. அவங்கள நம்ம அப்படியே எடுத்துட்டோம். இந்தியாவில் யாருன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங், நிதிஷ் ரெட்டி, அக்சர் பட்டேல், ஹர்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி, ரவி பிஷ்னாய். இந்த 11 பேர் போன மேட்ச் விளையாண்டவங்க அப்படியே நம்ம எடுத்துட்டோம். ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பிரகாரம் எந்தெந்த பிளேயர்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பி சால்ட் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலுமே ஏவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பென் டக்கட் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. செகண்ட் பேட் பண்ணால் ஏவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும். ஜாஸ் பட்லர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் இவர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹாரி ப்ரூக் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலுமே கேப்டன் கூடிய சான்ஸ் இருக்குது, இவரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லிவிங்ஸ்டன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலுமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறக்கான சான்ஸ் இருக்குது. செகண்ட் பேட்டிங் செகண்ட் பவுலிங் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும். ஜே பெத்தேல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலுமே ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் இவர்கிட்ட இருந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜே ஓவர்டன் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் நல்லா பேட்டிங் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. பவுலிங் அந்தளவுக்கு கிடையாது, விக்கெட் எடுக்க மாட்டார். ஜி அகேன்ஸ்டன் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலுமே ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. ஜே ஆர்ச்சர் இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. செகண்ட் பவுலிங் பண்ணால் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்குது. ஹேடில் ரசித் இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலுமே கேப்டன் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது, இவர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி மார்க் வுட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலுமே கேப்டன் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது, இவரையும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்தியாவில் யாருன்னு பார்த்தீங்கன்னா சன் சாம்சன் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் நல்ல பேட்டிங் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. செகண்ட் பேட்டிங் அந்த அளவுக்கு கிடையாது. அபிஷேக் சர்மா இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் அந்தளவுக்கு கிடையாது, செகண்ட் பேட் பண்ணால் நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. சூரியகுமார் யாதவ் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கேப்டன் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது, இவர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். திலக் வர்மா அதே மாதிரி ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கேப்டன் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது, இவர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹர்திக் பாண்டியா இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் இவர் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பவுலிங் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான், செகண்ட் பவுலிங் நல்லாயிருக்கு. ரிங்கு சிங் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் இவர் நீங்கள் எடுத்துக்கலாம். நிதிஷ்குமார் ரெட்டி இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் கேப்டன் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது, இவர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இவருக்கு சான்ஸ் கிடைச்சா கேப்டன் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்சர் பட்டேல் இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான், செகண்ட் பேட்டிங் செகண்ட் பவுலிங் நல்லாயிருக்கு, இவர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹர்தீப் சிங் ஃபஸ்ட் பவுல் பண்ணால் விக்கெட் எடுக்க மாட்டார், செகண்ட் பவுல் பண்ணால் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும். வருண் சக்கரவர்த்தி ஃபஸ்ட்டு பவுலிங் செகண்ட் பவுலிங் விக்கெட் எடுக்க மாட்டார், இவரை நீங்கள் எடுக்கிறது வேஸ்ட்டாக தான் இருக்கும். ரவி பிஷ்னாய் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் கேப்டன் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது, இவரை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த 2 டீமுக்கும் நடக்கிற மேட்ச்சில் எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் லாஸ்ட் லைனப் வந்ததுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறோம், நீங்கள் வேணால் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.